ஐஐடியில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா லாஸ்ட் இயர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்கப்பா. 24 சீட்டு ஐஐடியில் போன வருஷம் 24 சீட்டு ஐஐடியில் இருந்துச்சு. ஆனால் போன வருஷம் சீட்டு ஃபில் ஆனதுனா 5 சீட்டு தான் ஐஐடியில். அது நமக்கு தெரியாது யாருக்கும். அதில் நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். யூஸ்வலாக ஜேஇ அட்வான்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து அப்பி எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் பேர். இப்போ இந்த நேற்று நைட்டு தான் ரிசல்ட் வந்திருக்கு, செஷன் 2 ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 14,75,000 பேர் எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் மொத்தமாக சேர்த்து. ஏன்னா இந்த அட்டம் 9,80,000 பேர் தான் எழுதியிருக்காங்க. போத் அட்டம் சேர்த்து 14,75,000 பேர்கிட்ட எழுதியிருக்காங்க. எத்தனை சீட் இருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய 121 இன்ஸ்டிடியூஷன், ஐஐடி 21, 23, என்ஐடி 31, ஐஐஎஸ்டி, IIIT, GFTI, மொத்தம் 121 இன்ஸ்டிடியூஷனுக்கு மொத்த சீட் எவ்வளோ இருக்குன்னா 59,937 சீட் இருக்கு. இந்த 59,937 சீட்டில் ஐஐடியில் எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,970. இந்த 17 யூஸ்வலாக இந்த நேற்று இந்த டேட்டா பார்க்கும்போது காலையில் இந்த டேட்டா பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சு, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருக்காங்கல்ல, இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன். இந்த வருஷம் ஜேஇ எக்ஸாம் எழுதியிருக்கிறது எத்தனை பேர் அப்படின்னா 3,140. இதுதான் நேற்று என்டிஏ கொடுத்த டேட்டா. ஆனால் மொத்த சீட்ஸ் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இந்த 121 இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ இருக்குன்னா 2,875. எழுதுனது 3,140, இருக்கிற சீட்டு 2,875. அப்போனா நீங்கள் கவுன்சிலிங் மறக்காமல் அப்ளை பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதே மாதிரி மாணவிகளுக்கு, கேர்ள்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடி, என்ஐடி இதுலலாம் பார்த்தீங்கன்னா 20% ரிசர்வேஷன் இருக்குது. சரிங்களா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்ப்போம் டிஎன்ஏ கவுன்சிலிங்கை பொறுத்தவரை. தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றி சார் வந்து விலாவரியாக சொல்லிட்டாங்க. இதில் யார் யாரோட அப்பாக்கள்லாம் ஃபாரினில் இருக்காங்களோ, இப்போ எங்கள் அப்பா ஃபாரினில் தான் இருந்தார், என்னோட தம்பி ஓன் பிரதர் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் தான் படித்தான். உங்களுக்கு கோட்டா இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு காலேஜில் ஒரு 10 லட்சமா 15 லட்சமா போய் டொனேஷனாக கொடுக்குறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் என்ஆர்ஐ கோட்டா இருக்குது. சரிங்களா? நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு கோட்டா இருக்குது. இதை தவிர இந்தியன் சிட்டிசன்ஸ் தவிர வேறு யாராவது ஃபாரின் சிட்டிசன்ஸ் யாராவது இருந்தாலும் உங்களுக்கு தனி கோட்டா இருக்குது. சிஐடபிள்யூஜிசின்னு ஒரு கோட்டா இருக்குது. அதில் தான் என் தம்பி சேர்ந்தது. சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இன் கல்ஃப் கண்ட்ரீஸ், அதாவது வளைகுடா நாட்டில் வேலை பார்க்குறவங்களோட குழந்தைகளுமே கோட்டா இருக்குது. ரைட். ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்து ஜூன் மந்த் முடிய போகுது. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க.